இளைய தலைமுறை தலைவர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் முன்ன வந்து பதில் கொடுப்பாரு. முன்ன வந்து என்ன இப்படி அப்படி இப்படி பேசுவார். அவர் மனசை திறந்து ஃப்ரீயா பேசுறவரு இன்னைக்கு போதை பொருள் விஷயத்துல ஏன் முன்னுக்கு வர மாட்டேங்கிறாரு? வரணுமா இல்லையா? எனக்கு மனசுல தோணுது, போதை பொருள் மூலமா வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு. நான் திருப்பி ஒரு தடவை சொல்றேன், போதை பொருள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு. ஓட்டு மூலமா நொறுக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்றாங்க? டிஎம்கே சொல்றோமா? திராவிட முன்னேற்ற கழகம். அது ட்ரக் முன்னேற்ற கழகமா மாறிடுச்சு. நம் இளைய தலைமுறைகளே ஒரே 10-15 வருஷத்துக்குள்ள மொத்தம் அழிச்சிடும். அந்த ட்ரக்கோட பிரபாவம் அப்படிப்பட்டது. அதுல ட்ரக்ல இருந்து சம்பாதிச்சு அந்த ஆதாயத்தை கூட சேர்த்துக்கிட்டு என் குடும்பம் வளருமே தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எக்கேடு கெட்டால் எனக்கு என்ன அப்படிங்கிற அந்த அளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த போதை பொருள் மூலமாக வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு. நீங்க இனிமே இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க. போதை பொருள் மூலமாக வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு. தாமரைக்கு ஓட்டளிங்கள், தாமரைக்கு ஓட்டளிங்கள். டிஎம்கே ட்ரக் முன்னேற்ற கழகத்தை நொறுக்குங்கள். ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னாரா முதலமைச்சர்? ஆர்எஸ்எஸ் பிஜேபியை ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னாரா? நம்ம ட்ரக் விக்கிரமங்களை போதை பொருளோட வந்த செருக்கான அந்த டிஎம்கேக்கு ஒரு ஓட்டு மூலமாக நொறுக்கத்தை நான் உங்களுக்கு எல்லாரும் இன்னைக்கு கை கூப்பி சிரம் தாழ்த்தி மரியாதையா பணிவா இந்த தஞ்சை மாவட்டத்துல தஞ்சை தொகுதியில கருப்பு முருகானந்தத்துக்கு உங்களுடைய ஓட்டை கொடுங்க. அந்த செருக்கை நொறுக்கங்க. இன்னும் எத்தனையோ பேசுறதுக்கு இருந்தாலும் முக்கியமாக தேசிய நலனுக்கோசம் கச்சத்தீவு விஷயமும் மீனவர்கள் விஷயத்திலையும் அவங்க பதில் சொல்ல இருக்க பிரதமர் மோடியை கேள்வி கேட்கறதுக்கான அந்த அகந்தையை நம்ம நொறுக்கணும்.